எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என் தலையில தூக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என் தலையில தூக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா கல்பனா, எனக்கும் 2 வருஷமா தோணிட்டே இருக்கு. வேலை 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 வேலைன்னு வந்துடுறோமே தவிர பக்கெட் பிரியாணி வந்துச்சு, அதை வாங்கி நைட்டும் நான் சாப்பிட்டேன். ஆனால் ரிட்டன் நான் வாங்கி தரணும்னு எனக்கும் தோணுது, ஆனால் வாங்கி கொடுத்ததே இல்லை. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பக்ரீத் இல்லைங்களா, அதனால் எனக்கு ஆஃபீஸ் இருந்ததுன்னு ஆஃபீஸ் வந்துட்டேன். வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் கொடுத்துருந்தாங்க. இது ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 பேர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோன்னே ஒரு 1.5 kg மட்டன் வந்திருந்தது. பிரியாணி நான் சாப்பிட்டேன், வேலை முடிச்சுட்டு போனோடனே பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பும் நைட்டு செஞ்சு நைட்டும் சாப்பிட்டோம், காலையிலையும் சாப்பிட்டோம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ரம்ஜான் வரும்போது கரெக்டாக முஸ்லீம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க. இதோ பக்ரீத் வந்துச்சுன்னா கறி தருவாங்க, அதுக்கப்புறம் பிரியாணியும் தருவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு நம்ம ஃபெஸ்டிவல் வரும் இல்லைங்களா, தீபாவளி, பொங்கல், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இந்த சாமி கும்பிடுவோம், அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வீட்டில் ஏதாவது செய்வோம்ல, நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதே கிடையாது. அவங்க கொடுக்குறத மட்டும் நம்ம வாங்கி தின்றோம், நம்ம செய்யறத எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. எனக்கு 2 வருஷமா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அடைச்சா அவங்க மட்டும் நம்மளுக்கு மறக்காமல் கொடுத்து அனுப்புகிறாங்களே, நம்ம மட்டும் ஏதாச்சும் கொடுக்குறோமா அவங்களுக்கு? அவங்க கொடுக்குறத வாங்கி தின்றோமே தவிர நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்குறது இல்லைன்னு என் மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட தெரிஞ்ச ஒரு அக்கா, என்னோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சும்மா இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நேற்று நான் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, போன உடனே பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. நானும் நேற்று போன உடனே பிரியாணி சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த டாபிக் வந்துச்சு. வருஷம் நம்மளை மறக்காமல் அவங்க நம்மளுக்கு பிரியாணி தராங்க, நம்ம தான் எதுவுமே அவங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்களுக்குலாம் தரதே கிடையாது. நான் 2 வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னா, நான் வேலைக்கு வர்றதுனால எனக்கு ஒரு சிலது செய்ய தெரியும், ஒரு சிலது செய்ய தெரியாது. கம்மியாகும் போது கம்மியாக செஞ்சுருவோம், ஆனால் நிறையன்னும் போது செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதனால அந்த அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பாருங்க, அடுத்த வாட்டி வாங்கியாச்சும் கடையிலாச்சும் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்துடணும்க்கா. நான் வருஷம் யோசிக்கிறேன், நான் அவங்ககிட்ட நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்றோமே, நம்ம தான் அவங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மளை மறக்காமல் அவங்க ஃபெஸ்டிவல் அப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல. அடுத்த வாட்டி முடிஞ்ச என்னால் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லை கடையிலையாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு அந்த அக்கா கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு ரிட்டன் அந்த அக்கா என்ன சொன்னாங்க, ஆமா கல்பனா, எனக்கும் 2 வருஷமா தோணிட்டே இருக்கு. வேலை 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 வேலைன்னு வந்துடுறோமே தவிர பக்கெட் பிரியாணி வந்துச்சு, அதை வாங்கி நைட்டும் நான் சாப்பிட்டேன். ஆனால் ரிட்டன் நான் வாங்கி தரணும்னு எனக்கும் தோணுது, ஆனால் வாங்கி கொடுத்ததே இல்லை. இப்போ நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. என் தலையில தூக்கி செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நானும் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை மறக்கிறது இல்லைங்க, அவங்க ஃபெஸ்டிவல் வரும்போது மறக்காமல் நம்மளுக்கு தராங்களா, நம்ம தான் அவங்களுக்கு தர்றதே கிடையாது. சரி, ஓகே. ரம்ஜான், பக்ரீத் அவங்கள எப்படி நம்மளை மறக்காம நம்மளை கவனிக்கிறாங்களோ, தீபாவளி, பொங்கல், வீட்டில் கோவிந்தா போடுவோம், அப்புறம் சாமி கும்பிடும்போது கூழ் கூட ஒரு கேட்பாங்க, கூழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்தா கூட அவங்க சந்தோஷப்படுறாங்க. அது கூட நாங்கள் கொடுத்தது இல்லைங்க. சரி, ஓகே. இனிமே முஸ்லீம்ஸு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா, யார் என்னென்ன கொடுத்தாலுமே சரி, நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கு நம்மளும் அவங்களுக்கு கொடுத்தாதான் என்னோட திருப்திக்காக கண்டிப்பாக இந்த வருஷம் நான் கொடுக்கலான்னு இருக்கேன்.
நீங்களும் அந்த மாதிரி யாராச்சும் உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையாவது நீங்கள் பிரியாணி கொடுத்துருந்தா வாங்கி சாப்பிட்டு நீங்கள் ரிட்டன் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்களும் கொடுத்து பழகிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.